இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர் அப்படின்ட்டு பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் நம்மகிட்ட நெறையா இருக்கு. இருந்தாலும் நம்ம ப்ரோகிராம்ல சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றப்போ, இந்த பில்ட் இன் டேட்டா டைப்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்காது. அப்போ நம்ம வந்து மேனுவலா யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, நமக்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸ நம்ம பண்ண முடியும் ப்ரோகிராம்ல. அந்த யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ்ல காமனா 3 கேட்டகரி இருக்கும். ஸ்ட்ரக்ட், ஈனம், டைப்டெஃப். ஃபர்ஸ்ட் கேட்டகரி டைப்டெஃப். இதுல நம்ம புதுசா ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ண போறதில்ல. ஆனா எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் தான். அதுக்கு நம்ம ஒரு நிக்நேம் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். என் ப்ரோகிராம்ல அன்சைன்ட் இன்டிஜர் வேரியபிள் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் அத இனிஷியலைஸ் பண்றப்போ அன்சைன்ட் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டூ 25, அன்சைன்ட் இன்ட் ரோல் நம்பர் ஈக்குவல் டூ அப்படி தனித்தனியா டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா அன்சைன்ட் இன்ட்ன்னு எங்கெல்லாம் வருதோ, அதுல வந்து யூஎன்ட்ன்னு நான் மென்ஷன் பண்ண போறேன் அப்டின்ட்டு டைப் டெஃப்ல இங்க டிக்ளேர் பண்ணிக்கணும். டைப் டெஃப் அந்த ஒரிஜினல் டேட்டா டைப். அதுக்கப்புறம் நம்ம என்ன நேம் அசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து நிக்நேம் மாதிரி. இப்படி இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஷார்ட்கட் நிக்நேம் வச்சுட்டு இதே டேட்டா டைப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே நான் வந்து யூஇன்ட் ஏஜ் ஈக்குவல் டூ 25ங்கிறப்போ, யூஇன்ட்ன்னு ஒரு நியூ டேட்டா டைப் வந்து நம்ம கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற டேட்டா டைப் அன்சைன்ட் இன்ட் அப்படிங்கிறத யூஇன்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து ரெஃபர் பண்றோம். மெமரியில வந்து எதுவுமே சேஞ்ச் நடந்திருக்காது. ஆனா, யூஇன்ட்ன்னு எங்கெல்லாம் வருதோ, அது வந்து அன்சைன்ட் இன்ட்ன்னு ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆயிடும். காமனா இது எங்க தேவைப்படும் அப்டின்னா, நம்ம சப்போஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, அக்கவுண்ட் நம்பர் வந்து யூசுவலா லென்த்தியா இருக்கும். ஸோ அக்கவுண்ட் நம்பருக்கு நான் வந்து அன்சைன்ட் இன்ட்ன்னு குடுத்துட்டு சம்திங் எழுதுறேன். ஆனா, அந்த ரேஞ்ச் வந்து எக்சீட் ஆயிருச்சு. நம்ம நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எக்சீட் ஆனோனே அக்கவுண்ட் நம்பரோட லென்த்தையும் நான் இன்கிரீஸ் பண்றேன் அப்டின்னா, லாங் அன்சைன்ட் இன்ட்ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லாங் அன்சைன்ட் இன்ட்ன்னு குடுத்துட்டு அக்கவுண்ட் நம்பர் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஆனா, அப்படி நம்ம மேனுவலா பண்றப்போ, எங்கெல்லாம் நம்ம அக்கவுண்ட் நம்பர வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ, அங்கலாம் போய் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம டைப் டெஃப் குடுத்துட்டா, டைப் டெஃப் லாங் அன்சைன்ட் இன்ட் அப்படின்னா யூஇன்ட். அந்த ஒரு லைன்ல மாத்துனா போதும். ஸோ இனிமே நான் யூஇன்ட் எங்க ஆக்சஸ் பண்ணாலும், லாங் அன்சைன்ட் இன்ட்ன்னு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இப்படி பண்றதால நம்ம கோட் வந்து ரொம்ப போர்ட்டபிளா இருக்கும். தென் செகண்ட் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரக்ட். ஒரு லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்ஸோட டீட்டெயில்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னா, காமனா ஒரு புக்குக்கு வந்து டைட்டில் இருக்கும். டைட்டில் வந்து கேரக்டர் டேட்டா டைப். தென் ஆத்தர் நேம் இருக்கும். தென் அந்த புக்கோட பிரைஸ், புக்கோட நேமும் இருக்கும். கேர் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஒரு புக்கோட டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணா போதும். லைப்ரரியில இப்போ 1000 புக்ஸ் இருக்குன்னா, 1000 புக்ஸ்க்கும் இந்த மாதிரி தனித்தனியா 1000 1000 இன்டூ 4 ஈக்குவல் டூ 4000 வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அரே மாதிரி இத குடுத்தாலும் வந்து 2டி அரேயா சேஞ்ச் பண்ணா, டைட்டில்க்கு தனி அரே இருக்கும். ஆத்தர்க்கு தனி அரே, பிரைஸ்க்கு தனி அரே, நேம்க்கு தனி அரே அப்படின்னு எல்லாமே தனியா இருக்கும். ஆனா செட்டா இப்போ ஒரு புக்க நான் ஆக்சஸ் பண்ண போறேன். அந்த புக்கோட நேம் என்ன? அந்த புக்கோட பிரைஸ் என்ன? அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணணும்னா, இந்த மாதிரி மல்டிபிள் அரேஸ்ல ஸ்கேட்டர்டா கிரியேட் பண்றப்போ ஒரு மாதிரி கயாட்டிக்கா இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு புக் இருக்கா? அந்த புக்குக்கு நம்ம என்னலாம் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்? அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பேக்கேஜ்ல போட்டு வச்சுட்டு, அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா, லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்ஸோட டீட்டெயில்ஸையும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். மெமரியிலயும் ஸ்டோர் ஆகுறதுக்கு ரொம்ப கன்டெய்ன்டா இருக்கும். ஃபோல்டர் வைஸா போட்டு வச்ச மாதிரி. இந்த கான்செப்ட்ட தான் வந்து C++ல கிளாஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு, கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரக்ட் டேட்டா டைப் வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ சிங்கிள் ரூஃப்ல கொண்டு வரதுக்கு. இட்ஸ் லைக் அ ஃபோல்டர் தட் கன்டெய்ன்ஸ் மல்டிபிள் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ். புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்ட் அந்த கண்டெய்னர் நேம் புக். இதுக்குள்ள என்னலாம் இருக்குன்னா, அந்த புக்கோட டைட்டில் கேரக்டர், டைட்டில் ஆஃப் 50 பைட்ஸ், தென் ஆத்தர் நேம் கேர் ஆத்தர். இதுக்கப்புறம் அந்த புக்கோட பிரைஸ், ஃப்ளோட் பிரைஸ். இது காமனா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, நம்ம ஒரு ஒரு புக்கோட டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸ்ட்ரக்ட் புக்குக்கு புக் 1 பி1 ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டூ இந்த புக்கோட நேம் சி புரோகிராமிங், தென் ஆத்தர், அதுக்கப்புறம் புக்கோட பிரைஸ். டைட்டில் வந்து 50 பைட்ஸ் வேணும்னு கேட்டதுனால, மெமரியில இதுக்கு 50 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கும். தென் ஆத்தரோட சைஸும் 15 குடுத்ததுனால, கேரக்டர் டேட்டா டைப்க்கு வந்து 1 பைட் மெமரி. ஸோ 1 இன்டூ 50 ஆத்தருக்கு ஒரு 50.
தென் ஃப்ளோட் பிரைஸ். ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ 4 மினிமம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து 104 பைட்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கும். இது வந்து காமனா ஒரு 32 பிட் டிவைஸ்ல இது கரெக்ட்டா இருக்கும். மேபி நம்ம 64 பிட் டிவைஸ் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இங்க வந்து பேடிங்க்கு எக்ஸ்ட்ரா பிட்ஸ் அசைன் ஆயிருக்கும். அத பத்தி இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். தென் 3 யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் enum. enumங்கிறது நேம்டு கான்ஸ்டன்ட் மாதிரி. நம்ம ப்ரோகிராம்ல சில இடத்துல ஸ்டேட்ஸ நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டேட்ஸ் அப்டின்னா, டிராஃபிக் சிக்னல்ல ரெட், கிரீன், எல்லோ இந்த 3 ஸ்டேட் தான மாத்தி மாத்தி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு, ஒரு ஆப்ல யூசரோட அவைலபிலிட்டி செக் பண்றோம்னா, அவங்க ஆஃப்லைன்ல இருக்காங்களா? ஆன்லைன்ல இருக்காங்களா? இல்ல உங்கள பிளாக் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றதுக்கு இந்த enum டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு enum டைப்ப இப்படிதான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். enum டேஸ் ஆஃப் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே. தென் enum டேஸ். டேஸ்ங்கிற நம்மளோட யூசர் டிஃபைன்ட் டைப். தென் டுடே ஈக்குவல் டூ வெட்னஸ்டே. ஸோ இந்த டுடேக்கு வந்து நான் வெட்னஸ்டேங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். மெமரியில டிஃபால்ட்டா என்ன நடக்கும்னா, மண்டேங்கிறதுக்கு பதிலா 0ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த enumல நம்ம எது குடுத்தாலும் மெமரியில வந்து அது இன்டிஜர் டேட்டா டைப்பா தான் அசைன் ஆகும். ஸோ மண்டேக்கு வந்து 0 அசைன் ஆகும். டியூஸ்டே 1 அந்த மாரி ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். மெமரியில வந்து இது 0, 1, 2ன்னு இருக்கும். நம்ம ஆக்சஸ் பண்றப்போ அந்த நம்பர மெமரைஸ் பண்ணாம, நம்ம கிரியேட் பண்ண அந்த நேம யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கிளாஸ் ரூம்ல உங்களோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷனே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர். அத வச்சு தான் உங்க மார்க்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, உங்க ஸ்டாஃபால எல்லா ரெஜிஸ்டர் நம்பரையும் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்க முடியாதுல்ல. உங்க நேம வச்சு அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா, காலேஜ் டேட்டாபேஸ்ல ரெஜிஸ்டர் நம்பர வச்சு தான் உங்க ரெக்கார்ட்லாம் வந்து சேவ் ஆயிட்டுருக்கும். அதே மாதிரி தான். இங்க மெமரியில வந்து இந்த இன்டிஜர் வேல்யூ 0, 1, 2 இத வச்சு தான் இந்த வேரியபிள்ஸ் வந்து ஆக்சஸ் ஆகும். ஆனா, நம்ம இங்க யூஸ் பண்றப்போ ப்ரோகிராம்ல இந்த நேம்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் ரீடபிளா ஈஸியா இருக்கும் நமக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல ஸ்ட்ரக்ட் வச்சு ஒரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்றேன். புக்கோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்றதுக்கு. ஆனா, அத வந்து நான் டைப் டெஃப் அப்படின்னு குடுக்குறேன். டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட் இதுக்கு தேவையான வேரியபிள்ஸ், தென் இந்த கண்டெய்னரோட நேம் புக் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிமே வந்து யூசுவலா நம்ம ஒரு ஸ்ட்ரக்ட் டேட்டா டைப் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரக்ட் புக் புக்1 ஈக்குவல் டூன்னு போட்டு தான் நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஆனா, இங்க அத டைப் டெஃப் ஆக்குனதுனால இத வந்து சிங்கிள் ஹேண்டடா யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே ஸ்ட்ரக்ட்ன்னு யூஸ் பண்ண வேணாம். இத டைப் டெஃப்ன்னு குடுத்ததுனால டைரக்ட்டா புக் B1 ஈக்குவல் டூன்னு நம்ம குடுத்துக்கலாம். புக் B1 இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா, இது வந்து ஜெனரிக்கா ஸ்ட்ரக்ட்ன்ட்டு இல்ல. நம்ம டைப் டெஃப்ன்னு குடுத்துட்டோம். ஸோ, ஷார்ட்கட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த B1 ஆப்ஜெக்ட்க்கு டைட்டில் அசைன் பண்றோம். சி புரோகிராமிங். ஸ்ட்ரிங் ஃபங்ஷன் வச்சு யூஸ் பண்றோம். இல்லன்னா ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ் அப்டின்ட்டு நம்ம குடுத்துக்கலாம். ஆனா, இது செகண்ட் டைப் ஆஃப் இனிஷியலைசேஷன். ஸ்ட்ரிங் ஃபங்ஷன் வச்சுட்டு ஸ்ட்ரிங் காப்பி, தென் ஸ்ட்ரிங் ஆத்தர் நேமையும் ஸ்ட்ரிங் காப்பி பண்ணியிருக்கோம். தென் B1 டாட் பிரைஸ் ஈக்குவல் டூன்ட்டு ஒரு ஃப்ளோட் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். வாட் இஸ் த ஃபாலோயிங் கோட் டூ? டைப் டெஃப் அன்சைன்ட் இன்ட் யூஇன்ட். ஸோ அன்சைன்ட் இன்ட் எங்கெல்லாம் வருதோ, அத வந்து யூஇன்ட்ன்னு நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். இது அதோட நிக்நேம் மாதிரி. தென் யூஇன்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ 10. இது என்ன நடக்கும்னா, அன்சைன்ட் இன்ட்ன்னு எங்கெல்லாம் வருதோ, அத வந்து யூஇன்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் கிரியேட் அ நியூ டேட்டா டைப். நியூ டேட்டா டைப் கிரியேட் பண்ணியிருக்காது. இட் கிரியேட்ஸ் அன் அலையஸ் ஃபார் த அன்சைன்ட் இன்ட். கரெக்ட். கன்வெர்ட்ஸ் இன்ட் இன்டூ அன்சைன்ட் இன்ட் அட் ரன் டைம். கன்வர்ஷன் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் ஒரு அலையஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். தென் கிரியேட் அ ஸ்ட்ரக்ட் வித் அன்சைன்ட் இன்ட். இது ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிரியேட் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கன்சிடர் த ஸ்ட்ரக்ட். இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். நேம் ஸ்டூடண்ட். ஸ்டூடண்டோட நேம்க்கு 20 பைட்ஸ் மெமரி. தென் ரோல் நம்பர். அதுக்கப்புறம் மார்க்ஸ். If character equal to 1 byte and int equal to 4 bytes, float equal to 4 bytes, what will be the approximate size of struct student? ஸோ நேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 20 பைட்ஸ் அசைன் ஆகும். தென் ரோல் நம்பருக்கு 4 பைட்ஸ். அதுக்கப்புறம் மார்க்ஸும் ஃப்ளோட்டுங்கிறதுனால அதுக்கு ஒரு 4 பைட்ஸ். ஸோ 28 தான் இருக்கும். இதுல ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும். ஒரு 32 பிட் டிவைஸா இருந்தா 28 பைட்ஸ் அசைன் ஆயிருக்கும். இதுவே ஒரு 64 பிட் டிவைஸா இருந்ததுன்னா, பேடிங் பிட்ஸும் ஆட் ஆகும் எக்ஸ்ட்ரா. இந்த லிஸ்ட்லயே லார்ஜர் டேட்டா டைப் எதுன்ட்டு பார்த்தா நம்ம ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கலாம். ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட்ஸ் அலோகேட் ஆகுறதுனால 28 + 4 = 32. ஸோ 32 பைட்ஸ் தான் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து 2 ஆன்சருமே கரெக்ட் தான். 28 பைட்ஸ் இல்லன்னா 32 பைட்ஸ் வித் பேடிங். ஒரு ஸ்ட்ரக்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கு வந்து மெமரியில எவ்ளோ சைஸ் அலாட் ஆயிருக்குதுன்ட்டு சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர வச்சு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். ஜெனரலா ஸ்ட்ரக்ட் வந்து எத்தன வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதுக்கேத்த எக்ஸாக்ட் சைஸ் மட்டும் அலோகேட் பண்ணாம, எக்ஸ்ட்ரா பேடிங் பைட்ஸும் அலாட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஷியஸா தான் வச்சிருக்கோம். 3 வாட் வேல்யூஸ் வில் பி கிரீன், ப்ளூ, எல்லோ. இங்க நம்ம கலர்ஸ்ன்ட்டு ஒரு enum டேட்டா டைப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரெட்,
கிரீன், ப்ளூ, எல்லோ. இங்க ரெட் ஈக்குவல் டூ 5, ப்ளூ ஈக்குவல் டூ 10ன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணாம இருந்திருந்தா ரெட்‌க்கு 0 அசைன் ஆயிருக்கும். கிரீனுக்கு 1 அசைன் ஆயிருக்கும். லைக்வைஸ். ஸோ இங்கே கிரீன், ப்ளூ அண்ட் எல்லோக்கு என்ன வேல்யூ இருக்கும்னா, ரெட்‌க்கு வந்து 5 இருக்கும். கிரீனுக்கு வந்து இதுல ஈனம்ல நம்ம என்ன அசைன் பண்ணாலும், இது எல்லாம் மெமரியில இன்ட் தானே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரெட் ரெட்‌க்கு அடுத்தது தானே கிரீன் இருக்கு. ஸோ 5 + 1 6ங்கிற வேல்யூ தான் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ப்ளூவோட வேல்யூ 7 வந்திருக்கும். ஆனா, இங்க 10ன்னு நான் எக்ஸ்பிளிசிட்டா இனிஷியலைஸ் பண்ணதுனால, ப்ளூ வேல்யூ 10 இருக்கும். எல்லோக்கு வந்து டிஃபால்ட்டா இங்க எதுவும் நான் அசைன் பண்ணல. ஸோ, ப்ரீவியஸ் வேல்யூவ இன்கிரிமென்ட் பண்ணி 11 அப்படின்னு இருக்கும். ஸோ, இந்த வேல்யூ வந்து கிரீனுக்கு 6, ப்ளூக்கு 10 அண்ட் எல்லோக்கு 11. ஸோ, ஆப்ஷன் பி. இந்த வீடியோல நம்ம யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி டைப் டெஃப். இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்ப தான் அப்படியே யூஸ் பண்ண போறோம். ஆனா, அதுக்கு ஒரு அலையஸ், நிக்நேம் குடுத்துக்கிறோம் நம்ம. ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக, போர்ட்டபிளா இருக்கிறதுக்காக. தென் ஸ்ட்ரக்ட் டேட்டா டைப் வந்து லார்ஜ் வால்யூம் டேட்டா ஸ்டோர் பண்றப்போ, ரிலேட்டட் டேட்டாவெல்லாம் ஒரே பாக்ஸ்ல ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ற மாதிரி. தென் அந்த கண்டெய்னருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, மல்டிபிள் மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் டேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ், மல்டிபிள் புக்கோட டீட்டெயில்ஸ். தென் ஈனம்ங்கிறது நேம்டு கான்ஸ்டன்ட் மாதிரி. நம்ம ப்ரோகிராம்ல சில ஸ்டேட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டேட்ஸோட வேல்யூ வந்து மெமரியில வந்து இன்டிஜரா இருந்தாலும், இங்க நம்ம ஆக்சஸ் பண்றப்போ அதுக்கு வந்து ஒரு நேம் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்ட்ரக்ட் டேட்டா டைப் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க் யூ.